வணக்கம் நட்புகளே, நான் கலாஸ்ரீராம் சக்திதாரிலிருந்து புதிய வருடத்துக்கான வழிகாட்டல் அப்படிங்கிற அந்த கார்டு ரீடிங்கோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த புதிய வருடத்துக்கான ஒரு சிறிய வழிகாட்டலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நம்ம என்ன முடிச்சுட்டு வரப்போகிறோம், எதை நோக்கி நகர்றோம் அப்படிங்கிறத இந்த வருடம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இந்த கார்டு கைடன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க கார்டு ரீடிங்க்கு போகலாம். என்ன நாம் முடிச்சு வைக்கிறோம் இந்த வாட் ஐ ஆம் கம்ப்ளீட்டிங் இந்த 2025 அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கடந்த காலத்திலேயே நம்ம தங்கி இருக்கோம், இந்த நிலைமையை கொஞ்சம் மெல்ல முடிச்சு வரீங்க. அதாவது லிவிங் இந்த பாஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய பழைய நினைவுகள், பழைய வழக்கங்கள் அல்லது பழைய நீங்கள், இது எல்லாமே ஓகே தான், தவறு கிடையாது. ஆனால் இப்போ அதுலேயே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதிய பாதையை நோக்கி நம்மளை எடுத்துகிட்டு போகணும். கடந்த காலத்தை மதிக்கலாம், ஆனால் அதுலேயே சிக்கிக்க வேணாம். இதுதான் நம்மளுக்கு இந்த கார்டு சொல்லுது. அடுத்த கார்டு நம்மளுடைய சோல்ஸ் இன்டென்ஷன் ஆஃப் த நியூ இயர். அது என்னன்னா, இந்த வருடம் உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு என்ன கேட்குது உங்கள்கிட்ட அப்படின்னா, அமைதி, சத்தமே வேணாம், சத்தமே இல்லாமல் கிளாரிட்டியோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குது. வெளியிலேருந்து ஒப்பீனியன்ஸ் ரொம்ப கம்மி தான், ஆனால் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளார கேட்கக்கூடிய அந்த குரல், இன்னர் வாய்ஸ், அது ரொம்ப அதிகமாக அதை நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கேட்க துவங்குங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டெடியாக எடுத்து வைக்கணும், மெதுவாக நகரணும். அப்போ தான் உங்களுக்கான சரியான பாதை தெளிவாக தெரியும். அவசரமாக எந்த வேலைகளையும் நாம் செய்ய வேண்டியது இல்லை. மூணாவது கார்டு கரேஜ் டு கிளைம். என்ன விதமான கரேஜை நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் தைரியத்தை கொண்டு வரணும். என்ன உணர்ச்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தைரியம் நமக்கு வேணும். எதையுமே உணர்ச்சிகளை நாம் எப்போவுமே சப்ரஸ் பண்ணுறது சரி கிடையாது. அதை நாம் வெளிப்படுத்தணும். அது வெளிப்படுத்துறத எவ்வளவு சேஃபாக நாம் பண்ணுறோம், அதை நம்ம உடனே ரியாக்ட் பண்ணாமல் அதை நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய கவனத்தை வச்சுக்கணும். என்ன நடக்குதோ அதுக்குள்ளார என்ன காம்னஸை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்த்து சென்டராக பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு தைரியத்தை நாம் கொடுத்துக்கணும். நம்ம அந்த தைரியத்தை நமக்குள்ளார நாம் வளர்த்துக்கணும். அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். அடுத்தது சப்போர்ட் அவைலபிள். என்ன சப்போர்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்லுது அப்படின்னா, இந்த வருடம் உங்களுக்கான பேலன்ஸை நீங்கள் கற்றுக்கிறது, அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் அதுக்காக உங்களை நீங்கள் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளெக்சிபிளாக இருங்க, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சி பண்ண வேண்டாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் போதும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுக்குது. அடுத்தது ஆர்கேஞ்சல் மைக்கேல் கார்ட்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்க ஸ்வாட் ஆஃப் லைட்லேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய மெசேஜ் கைடிங் லைட். என்ன அப்படின்னா, இந்த கார்டு ரொம்ப கிளியராக சொல்லுதுங்க, உறவுகளில் சரி, வேலையில் சரி, உங்கள் செல்ஃப் ஒர்த்தில் சரி, எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இனி காம்ப்ரமைஸ் கிடையாது. இது அரகன்ஸ் கிடையாது. இது என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை. உங்களுக்குன்னு ஒரு அலைன் ஆகிறதுனா தங்கும், அது அலைன் ஆகாட்டி போனால் நம்மளை விட்டு விலகி போயிடும். அதனால் டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். இந்த மார்க்குக்கு குறைவான எதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கங்க. நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய, எல்லா சுகங்களையும் எல்லா மரியாதைகளையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு மனிதர் தான். அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு, எனக்கு என்னோட ஸ்டாண்டர்டுக்கு இதில் எதுக்கும் நான் செட்டில் ஆக மாட்டேன், அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய எதுலேயும் நான் செட்டில் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருடம் நமக்கு ரஷ் பண்ணுறதுக்கான வருஷம் கிடையாது. அதாவது 2026 கிளாரிட்டி, எமோஷனல் மெச்சூரிட்டி, கான்ஷியஸ் சாய்ஸஸ், இதெல்லாம் தான் இதோட தீம் இந்த வருஷத்தோடது, அது 2026ஓடது. கம்ஃபர்ட்டை விட டெப்த்தாக தேர்வு பண்ணுங்க. நம்மளுடைய கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த கஷ்டம்லாம் படக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் நல்லா டீப்பாக போகிறதுக்கு பாருங்கள். ஃபெமிலியராக இருக்கிறத விட உண்மைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தேர்வு பண்ணுங்கள். முக்கியமாக உங்களை மதிக்காத எதுக்கும் நீங்கள் இனிமேல் செட்டில் ஆக வேண்டாம். உங்களை நீங்கள் மதிங்க, அதே மாதிரி அடுத்தவங்களும் உங்களை மதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃபேமாக சொல்லுங்கள். அன்பும் நன்றியும். அனைவருக்கும் இனிய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சக்திதாரிலிருந்து கலாஸ்ரீராம். தேங்க்யூ.